Hello everyone. Today வந்து May 18 and 19 கான current affairs தான் பார்க்க போறோம். இந்த handwritten notes எல்லாமே நான் Affairs Cloudல வெப்சைட்ல இருந்து படிச்சு தனியா notes எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த நியூஸ் நீங்க once பார்த்துட்டு full brief news வந்து அந்த Affairs Cloud வெப்சைட்ல படிச்சிடுங்க. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் in-depth-ஆ புரியும். பிளஸ் இந்த PDF வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே, ஆல்ரெடி May 1ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். May 1st வீக் செகண்ட் வீக் ரிவிஷனுமே அப்லோட் பண்ணிருக்கேன். இப்போ May 3rd வீக்கான தான் படிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா, நியூஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே வராங்க. இவங்க என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா மந்த்லி புல்லட்டின் ஆஃப் த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே, இது வந்து April 2025 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து மொத்தம் ஒரு 4 கேட்டகரியில தான் வந்து அவங்க ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒன்னு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஏஜ் வந்து 15 இயர்ஸ் அண்ட் அபோவ் யார் இருக்காங்களோ அவங்களோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 55.1. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் நான் வந்து ஷார்ட் நோட்ஸ்ல கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ஃபுல் நியூஸ் பாருங்க. இதுல வந்து பேசிக்கா வந்து இந்த LFPR, WPR, CWS, இந்த LFPRல வந்து லேபர் ஃபோர்ஸ்ல எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கன்ற பர்சன்டேஜ் சொல்றதுதான் LFPR. ஓகே, நெக்ஸ்ட் வந்து WPRல வந்து எம்ப்ளாய்டு பர்சன்ஸ் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்றது பர்சன்டேஜ்ல டிஃபைன் பண்றது தான் WPR. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், அன்எம்ப்ளாய்டு பர்சன் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்ட்டு. CWS வந்து ஒரு லாஸ்ட் 7 டேஸ்க்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்றது ஸ்டேட்டஸ் கொடுக்கறது தான் வந்து CWS. மொத்தம் இப்ப 4 கேட்டகரியா இதுல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் தான் நம்ம வந்து டோட்டலா எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 5.1% பார்த்தோம். கரெக்டா? இப்போ இதுலயே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்லயே ரூரல் அர்பன் ரெண்டா பிரிக்கிறாங்க. நீங்க இப்படி தனித்தனியா பிரிச்சு படிச்சுக்கோங்க, அப்ப கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ரூரல் அர்பன் பிரிச்சிருக்காங்க. அது பாருங்க, ரூரல் வந்து 4.5%, அர்பன் வந்து 6.5%. இது கிளியரா இருங்க. நெக்ஸ்ட் ரூரல் மேல், ரூரல் ஃபீமேல், அர்பன் மேல், அர்பன் ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஜஸ்ட் நீங்க சும்மா பார்த்துக்கிட்டா போதும். பட் ஆனா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டோட்டல் பர்சன்டேஜ் 5.1. அன்எம்ப்ளாய்மெண்ட்ல ரூரல் வந்து 4.5, அர்பன் வந்து 6.5. 4.5, 6.5. ஓகேவா, இது வரைக்கும் படிச்சுக்கோங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ல. இதோட நெக்ஸ்ட் இங்க வாங்க, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். இதுல வந்து டோட்டல் இது பாத்தீங்கன்னா அதே ஏஜ் 15 இயர்ஸ் அண்ட் அபோவ் தான் 55.6% கொடுத்திருக்காங்க. இதுல ரூரல் ஏரியாஸ்ல 58.0, அர்பன் ஏரியாஸ்ல 50.7. இதை தனியா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு ஸ்டேட்டஸோட ஓவரால் இதுவும் படிச்சுக்கோங்க. ரூரல் எவ்வளவு, அர்பன் எவ்வளவுன்னு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க, இந்த WPR இருக்காங்கல்ல, இவங்கதுலயும் வந்து ஓவரால் பாத்தீங்கன்னா 52.8, இதுல ரூரல் பாத்தீங்கன்னா 55.4, அர்பன் வந்து 47.4. ஓகே, இந்த மாதிரி தனித்தனியா படிச்சுக்கோங்க. இந்த வேல்யூஸ் வந்து நீங்க திரும்ப திரும்ப ரீகால் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவ்வளவுதான் இந்த நியூஸ்ல கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நீங்க தனியா வேல்யூஸ் மட்டும் எழுதி வச்சுட்டு திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் நியூஸ் போலாம். ராஜஸ்தானோட ட்ரெடிஷனல் எதுனா சங்கரி பீன். இதுக்கு வந்து GI டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த சங்கரி பீன் வந்து GI டேக் வந்து இப்போ ரிசீவ் பண்ணுச்சு. இது எந்த ஸ்டேட்டுக்கான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாம்ல. ஸோ சங்கரி பீன் இஸ் ஏ ராஜஸ்தானோட ட்ரெடிஷனல் ப்ராடக்ட். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபுல் நியூஸ் பாருங்க. இதுதான் பீன்ஸ் இருக்குல்ல, இதுதான் அந்த சங்கரி பீன். இதுக்குதான் வந்து GI டேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ராஜஸ்தானோட ட்ரெடிஷனல் சங்கரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு யூனிக் ஃபிளேவர் வந்து ஃபுட்ல ஆட் பண்ணுது ராஜஸ்தான் கிச்சன்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், இது வந்து GI டேக். இந்த GI டேக் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா டிபார்ட்மெண்ட் கீழனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடும், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, இந்த இவங்களுக்கு கீழே தான் வந்து GI டேக் வந்து வருது. ஓகே, இந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி வந்து வருது. ஓகே, இவங்க தான் வந்து GI டேக் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ
அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்தியன் ப்ராடக்ட் வந்து டார்ஜிலிங் டீ தான் வந்து ஜிஐ டேக் வந்து ரிசீவ் பண்ணுச்சு. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு மே 2025 ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ்ல தான் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஜிஐ டேக்ஸ் வந்து பெற்றிருக்காங்க, ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். இந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரியோட ஹெட் குவார்ட்டர் வந்து சென்னை, தமிழ்நாடு. இதை எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா 2003ல. ராஜஸ்தானோட சீஃப் மினிஸ்டர் வந்து பஜன் லால் சர்மா, கவர்னர் வந்து ஹரிபவ் கிஷன் ராவ் பஹைதே, கேபிட்டல் வந்து ஜெய்ப்பூர், நேஷனல் பார்க் வந்து ரந்தம்போர் நேஷனல் பார்க், கியோலடியோ நேஷனல் பார்க். ஓகே, ஒரு நியூஸ் படிக்கும் போது இந்த மாதிரி கூட ஸ்டாட்டிக் இருந்துச்சுன்னா சேர்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு நம்ம தனியா ஸ்டாட்டிக் படிக்க முடியாது. ஸோ இப்படி சேர்த்து படிச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, இவங்க வந்து அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். இவங்க வந்து யார் கூட கொலாபரேட் பண்றாங்கன்னா வேர்ல்டு மோனுமெண்ட்ஸ் ஃபண்ட் இந்தியா அண்ட் டிசிஎஸ் ஓட கொலாபரேட் பண்றாங்க. யாருன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து வேர்ல்டு மோனுமெண்ட்ஸ் ஃபவுண்ட் இந்தியாவும் பிளஸ் டிசிஎஸ் இவங்க இவங்க 2 பேர் கூட ஏஎஸ்ஐ வந்து கொலாபரேட் பண்றாங்க. எதுக்காகனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்மளோட 16th செஞ்சுவரி ஓல்டு ஸ்டெப் வெல்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்கன்னா ரீஸ்டோர் பண்ணிருக்காங்க. இது மூலமா அதோட நேம் பாத்தீங்கன்னா ராஜோன் கி பவுலி. ஓகேங்களா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து 2 பேர் கூட கொலாபரேட் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து வேர்ல்டு மோனுமெண்ட் ஃபண்ட் இந்தியா, இன்னொன்னு வந்து டிசிஎஸ் கம்பெனி கூட. எதுக்காகனா 16th செஞ்சுவரி ஓல்டு ஸ்டெப் வெல்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா ரீஸ்டோர் பண்றதுக்காக. அதோட பேர் பாத்தீங்கன்னா ராஜோன் கி பவுலி. ஓகே, இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. இதுதான் வந்து அந்த வெல்ல. ஓகேங்களா, இததான் வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ரீஸ்டோர் பண்ணிருக்காங்க. சோ இந்த வேர்ல்ட் மோனுமெண்ட் ஃபண்ட் இந்தியா வந்து நெக்ஸ்ட் மும்பை பேஸ்டு டிசிஎஸ் கூட யாருன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகே, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே தான் வராங்க. அந்த ஓல்டு ஸ்டெப் வெல்லோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜோன் கி பவுலி. ஓகே, இத வந்து ரீஸ்டோர் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான், அதனாலதான் வந்து அவங்க கொலாபரேட் பண்ணிருக்காங்க. இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர் பாத்துக்கோங்க, நியூ டெல்லி. எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து 1861. டைரக்டர் ஜெனரல் வந்து யதுபீர் சிங் ரவாத். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் நியூஸ். இந்த பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் வந்து இந்தியன் ஆர்மி ஏர் டிஃபென்ஸோட சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா இன்டகிரேட்டட் ட்ரோன் டிடெக்ஷன் அண்ட் இன்டர்டிக்ஷன் சிஸ்டம் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்காக. ஓகே, பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் இந்தியன் ஆர்மி ஏர் டிஃபென்ஸோட எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. ஃபார் எதுக்காகனா இன்டகிரேட்டட் ட்ரோன் டிடெக்ஷன் அண்ட் இன்டர்டிக்ஷன் சிஸ்டம் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்காக. இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. இந்த பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் வந்து பெங்களூர் கர்நாடகா பேஸ்டு கம்பெனி. ஓகேவா, இது வந்து நவரத்னா டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வராங்க. இவங்க வந்து இந்தியன் ஆர்மி ஏர் டிஃபென்ஸோட எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா இன்டகிரேட்டட் ட்ரோன் டிடெக்ஷன் அண்ட் இன்டர்டிக்ஷன் சிஸ்டம் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்காக தான். அதுதான் IDDIS. ஓகே, இந்த IDDIS வந்து யார் வந்து டெவலப் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். DRDOவும் பெல்லும் சேர்ந்துதான் வந்து இதை டெவலப் பண்றாங்க. ஓகே, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் வந்து ஒரு நவரத்னா ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ண ஒரு கம்பெனி. ஓகே, நெக்ஸ்ட் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெடோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் வந்து மனோஜ் ஜெயின். ஹெட் குவார்ட்டர் வந்து பெங்களூர் கர்நாடகா. DRDOட சேர்மன் வந்து சமீர் வி கமத். ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் அண்ட் வெல்ஃபேர் வந்து 3 நியூ கிராப் வெரைட்டிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை யார் டெவலப் பண்ணாங்கன்னா பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி தான் டெவலப் பண்ணிருக்காங்க. ஃபார் எதுக்காகனா the benefit of farmers in உத்தரப்பிரதேஷ்ல இருக்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் அடையணும் அப்படின்றதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் வெல்ஃபேர் 3 நியூ கிராப் வெரைட்டிஸ் வந்து இது பண்ணிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை டெவலப் பண்ணவங்க யாருன்னா பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. இதுல வந்து 2 ரைஸ் வெரைட்டிஸ்மே இன்க்ளூட் ஆகுது. அந்த 2 ரைஸ் வெரைட்டிஸ் நேம் வந்து மலாவியா மணிலா சின்சித் தான் 1, இன்னொன்னு வந்து மால்வியா தான் 105 sub 1.
நெக்ஸ்ட் ஒன் மஸ்டர்ட் வெரைட்டியுமே வந்து இதுல இன்க்ளூட் ஆகுது. அது என்னன்னா மால்வியா நிதி, எல்லாமே மால்வியா மலாவியா அப்படின்றது இதுல ஸ்டார்ட் ஆகுது. 2 ரைஸ் வெரைட்டிஸ், 1 மஸ்டர்ட் வெரைட்டி, மொத்தம் 3 நியூ கிராப் வெரைட்டி. இந்த 3 தான் வந்து இப்ப இவங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஏன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கணும்ன்றதுக்காக. ஓகேவா, இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. இதுல அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த 3 நியூ கிராப் வெரைட்டிஸ்ல 2 ரைஸ் வெரைட்டி, 1 வந்து மஸ்டர்ட் வெரைட்டி. மஸ்டர்ட் வெரைட்டியோட நேம் வந்து மால்வியா நிதி. ரைஸ் வெரைட்டி வந்து மலாவியா மணிலா சின்சி தான் 1, மால்வியா தான் 105 சப் 1. ஓகே, இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதை டெவலப் பண்ணவங்க வந்து பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது பாருங்க. இப்ப மொத்தம் இந்த 3 இது வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மலாவியா மணிலா சின்சி தான் 1 ரைஸ், இத வந்து இதோட ஹீல்டு பாத்தீங்கன்னா 55 to 60 குவிண்டல்ஸ் பர் ஹெக்டார் வரும்னு சொல்லியிருக்காங்க. மெச்சூரிட்டி பீரியட் வந்து 115 to 120 டேஸ். ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க, ஏன்னா எக்ஸாம்ல இப்போ எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கறானுங்க. இப்படி கூட கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, மெச்சூரிட்டி பீரியட் என்ன இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது மால்வியா தான் 105 சப் 1 ரைஸ்க்கு வந்து ஹீல்டு பாத்தீங்கன்னா 42 to 46 குவிண்டல்ஸ் பர் ஹெக்டர் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு டார்கெட் ரீஜியன் வந்து சொல்லியிருப்பாங்க. இது என்னன்னா ஃப்ளட் ப்ரோன் ஏரியா ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார். இந்த மஸ்டர்ட் கேரக்டருக்கான மெச்சூரிட்டி பீரியட் பாத்தீங்கன்னா 125ல இருந்து 130 டேஸ் வரைக்கும் மெச்சூரிட்டி பீரியட் சொல்லியிருக்காங்க. 125ல இருந்து 130, அது வந்து 115ல இருந்து 120. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்காங்கல்ல, இவங்களோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா லாஸ் பேனோஸ் பிலிப்பைன்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் நியூஸ், 6th நியூஸ். அஸ்வினி வைஷ்ணவ் யூனியன் மினிஸ்டர், இவங்க வந்து என்ன இனாகிரேட் பண்றாங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 3 நானோமீட்டர் சிப் வந்து இனாகிரேட் பண்றாங்க. எங்கன்னா நோய்டா அண்ட் பெங்களூர். இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. இந்த யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து எந்தெந்த மினிஸ்ட்ரிக்குனா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மினிஸ்டர் யாருன்னா யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் தான். இவங்க என்ன இனாகிரேட் பண்றாங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 3 நானோமீட்டர் சிப் வந்து இனாகிரேட் பண்றாங்க. ஓகேங்களா, இதுல வந்து இது வந்து ஒரு செமிகண்டக்டர் சொல்யூஷன் ப்ரொவைடர். இது எங்க இது பண்ண போறாங்கன்னா நொய்டா உத்தரப்பிரதேஷ் அண்ட் பெங்களூர். சோ அப்போ உத்தரப்பிரதேஷ்லயுமே பண்றாங்க, பெங்களூர் கர்நாடகாலயும் பண்றாங்க, 2 ஸ்டேட்ல பண்றாங்க. ஓகேவா, என்னதுன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 3 நானோமீட்டர் சிப் டிசைன் சென்டர் 2 ஸ்டேட்ல. அது ஸ்டேட்ல எந்தெந்த சிட்டினா நொய்டா பெங்களூர், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, இதுல அவ்வளவுதான் இந்த நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னா செப்டம்பர் 23 வந்து ஆயுர்வேதா டேன்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இதோட எய்மே என்னன்னா குளோபல் விசிபிலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து அந்த டேக்கு வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுனாலதான் வந்து செப்டம்பர் 23 வந்து ஆயுர்வேதா டேன்னு வந்து செலிப்ரேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஓகே, செப்டம்பர் 23 ஆயுர்வேதா டேன்ட்டு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா டு என்ஹான்ஸ் குளோபல் விசிபிலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி இன் அப்சர்வன்ஸ் ஆஃப் த டே. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ். இன்டர்நேஷனல் நியூஸ்ல வந்து என்னன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி ஒபாக், இது வந்து வியன்னா ஆஸ்திரேலியா பேஸ்டு. கரெக்டா, இவங்க வந்து என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மந்த்லி ஆயில் மார்க்கெட் ரிப்போர்ட் ஃபார் மே 2025 ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ல என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்னா இந்தியாவோட ஆயில் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. 3.39% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பெர்சன்டேஜ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, எதுல இருந்துன்னா 5.55 மில்லியன்ல இருந்து 5.74 மில்லியனா மாறி இருக்கு. அப்போ பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 3.39%. ஓகே, இந்தியாவோட ஆயில் டிமாண்ட் வந்து 3.39% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரம் இதுல மில்லியன் வைஸ் பாத்தீங்கன்னா 5.55ல இருந்து 5.74க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து ஒபாக் வியன்னா ஆஸ்திரேலியா பேஸ்ட், இவங்க ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது. அதே மாதிரி யூஎஸ்ஏ தான் வந்து வேர்ல்டுலயே வந்து டாப் ஆயில் கன்சியூமர் சொல்றாங்க. ஓகே, இந்த டாப் 3 கண்ட்ரிஸ் வந்து இதுல ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஹையஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இந்தியாவோட டோட்டல் க்ரூட் ஆயில் இம்போர்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா, ஈராக்,
சவுதி அரேபியா. இவங்க 3 பேருமே வந்து இந்தியாவோட டோட்டல் க்ரூட் இம்போர்ட்டோட ஹையஸ்ட் சோர்ஸ் இது பண்றவங்க. யாருன்னா ரஷ்யா, ஈராக், சவுதி அரேபியா. ஓகே, யுஎஸ்ஏ வந்து வேர்ல்ட்லயே வந்து டாப் ஆயில் கன்சியூமர். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபுல் நியூஸ் பாருங்க. ஆயில் டிமாண்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் வந்து 5.55ல இருந்து 5.74க்கு வந்து மில்லியன் பேரல் பர் டே வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யுஎஸ்ஏ தான் வந்து வேர்ல்டு டாப் ஆயில் கன்சியூமரா இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹையஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இந்தியாவோட டோட்டல் க்ரூட் இம்போர்ட் வந்து ரஷ்யா, ஈராக், சவுதி அரேபியா. இந்த 3 கண்ட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஒபாக்கோட ஹெட் குவார்ட்டர் பாத்தீங்கன்னா வியனா, ஆஸ்ட்ரியா. செக்ரட்டரி ஜெனரல் வந்து ஹைதம் ஹேஐ ஜியாஸ். ஓகே, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பேயூ வந்து ஆர்பிஐயோட ஃபைனல் அப்ரூவல் ரிசீவ் பண்றாங்க. எதுக்காகனா ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர் வந்து ஆப்ரேட் பண்றதுக்காக. ஓகே, பேயூ வந்து 8th கம்பெனி வந்து டு ரிசீவ் ஃபைனல் பேமெண்ட் அப்ரூவல் அக்ரிமெண்ட் அப்ரூவல் வந்து இது பண்ணிருக்குது பேயூ கம்பெனி பேர். நெக்ஸ்ட் எக்கனாமிக் அண்ட் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா மார்கன் ஸ்டான்லே கேபிட்டல் இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா கோரமண்டல் நைகா இன்டர்நேஷனல வந்து கோரமண்டல் நைகாவை வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸ்ல வந்து ஆட் பண்ண போறாங்க. ஓகே, இது ஒன்றும் இல்ல, மார்கன் ஸ்டான்லே கேபிட்டல் இன்டர்நேஷனல் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா கோரமண்டல் அப்படின்ற கம்பெனியும் நைகான்ற கம்பெனியுமே வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸ்ல வந்து ஆட் பண்ண போறாங்க. இந்த சேஞ்சஸ் வந்து எப்பத்துல இருந்து கொண்டு வராங்கன்னா 30 May 2025ல இருந்து கொண்டு வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் பாருங்க. ஃபோர்ப் வந்து என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா 2025யோட லிஸ்ட் ஆஃப் வேர்ல்ட் ஹையஸ்ட் பெய்ட் அத்லெட் யாருன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபோர்ப் தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ரிப்போர்ட்னா யாரு ரிலீஸ் பண்றாங்கன்றதையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ டாப் 5 ஹையஸ்ட் பெய்ட் அத்லெட்டிக் இன் 2025 எவ்வளவு அவங்க ஏர்ன் பண்றது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 1.38 பில்லியன்ல இருந்து 1.4 பில்லியனுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அமௌண்ட் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து ரொனால்டோ. எந்த கேம்னா சாசர். இவரோட நேஷனாலிட்டி வந்து போர்ச்சுகல். செகண்ட் வந்து ஸ்டீஃபன் கியூரி, பாஸ்கெட் பால், யுஎஸ்ஏ. தேர்ட் ஒன் வந்து தியாசன் ஃபியூரி, பாக்ஸிங், இவரு யுனைடெட் கிங்டம். நெக்ஸ்ட் வந்து டாக் பிரெஸ்கோட், ஃபுட்பால், யுஎஸ்ஏ. மெஸ்ஸி வந்து 5th பிளேஸ்ல இருக்காங்க. இவங்களும் சாசர், இவங்க வந்து அர்ஜென்டினா. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் வந்து ஹையஸ்ட் பெய்ட் அத்லெட்னா ரொனால்டோ. ஓகே, 1.38ல இருந்து 1.4 பில்லியனுக்கு மாறி இருக்கு. ஓகே, செகண்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவங்க வந்து என்ன கான்ஃபர் பண்ணிருக்காங்கன்னா 58th ஜனான்பீத் அவார்ட் வந்து கான்ஃபர் பண்ணிருக்காங்க. எப்போனா சான்ஸ்கிரிட் ஸ்காலர். ஓகே, அவங்க என்ன இது பண்ணிருக்காங்கன்னா ஜஹாத்குரு ராம்பத்ராச்சாரியா அப்படின்ற இது வந்து கான்ஃபர் பண்ணிருக்காங்க. ஃபார் எதுக்காகனா அவங்களோட சான்ஸ்கிரிட் லிட்ரரிக்காக. ஓகேவா, இந்த ஜனான்பீத் அவார்டு அப்படின்றதே வந்து இந்தியாவோட ஹையஸ்ட் லிட்ரரி அவார்டுன்னு சொல்றாங்க, ஆனர்னு சொல்றாங்க. அதுல வந்து நம்மளுக்கு பிரசிடென்ட்க்கு வந்து 58th கான்ஃபரன்ஸ் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா சான்ஸ்கிரிட்டுக்காக, அந்த லாங்குவேஜ்க்காக. இந்த ஜனான்பீத் அவார்டு வந்து 1965ல இருந்து இருக்கு. இந்த அவார்ட் கேரிஸ் வந்து ₹11 lakh பிரைஸ். ஓகேங்களா, அதே மாதிரி இந்தியன் உருது போயட் அண்ட் லிரிசிஸ்ட் இவங்களுமே வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்க எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னா சம்பூரன் சிங் கால்ரா அப்படின்ற இதுக்காக, அவங்களோட கான்ட்ரிபியூஷனுக்காக உருது லிட்ரேச்சருக்கு வாங்கியிருக்காங்க. ஓகேவா, யாருன்னா சம்பூரன் சிங் கால்ரா. அவரோட பேர் என்னது? சம்பூரன் சிங் கால்ரா. இவர் வந்து இந்தியாவோட உருது போயட் அண்ட் லிரிசிஸ்ட். ஓகே, 2 பேர் வாங்கியிருக்காங்க. அந்த 2 பேர் பத்தி தான் சொல்லியிருக்கோம். அப்பாயின்மெண்ட் பாத்தீங்கன்னா பில்டெஸ்கோட கோ ஃபவுண்டர் எம்என் ஸ்ரீனிவாசு. இவங்கள வந்து எம்என் ஸ்ரீனிவாசு பில்டெஸ்கோட கோ ஃபவுண்டரா வந்து சேர்பர்சனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இதுக்கு வந்து சேர்பர்சனா எம்என் ஸ்ரீனிவாசுவ பில்டெஸ்க் கோ ஃபவுண்டர் இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஃபார் எந்த வருஷத்துக்கான டேர்ம்னா 25-27க்கான டேர்ம்.
இவங்க யார சக்சீட் பண்றாங்கன்னா ஹர்ஷ் ஜெயின சக்சீட் பண்றாங்க. ஸ்ரீனிவாசு ஜெயின சக்சீட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஓஎன்டிசி வந்து விபோர் ஜெயினை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க ஆக்டிங் சிஇஓவா. யார சக்சீட் பண்றாங்கன்னா தாம்பி கோஷிய சக்சீட் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அக்விசிஷன் அண்ட் மெர்ஜர்ஸ். எல்ஐசி வந்து அவங்களோட ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க பேங்க் ஆஃப் இந்தியால 6.35ல இருந்து 8.38க்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்ஐசி வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க பேங்க் ஆஃப் இந்தியால 6.35ல இருந்து 8.38%க்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க எல்ஐசி பேங்க் ஆஃப் இந்தியா. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாருங்க, ஆகாஷ் தீர் இது வந்து இந்தியாவோட ஃபுல்லி இண்டிஜினியஸ் ஆட்டோமேட்டட் ஏர் டிஃபென்ஸ் கண்ட்ரோல் அண்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம். இது வந்து இப்ப நடந்த வார்ல வந்து ஒரு பெரிய பைவட்டல் ரோல் வந்து பிளே பண்ணிருக்குன்னு சொல்றாங்க ஆகாஷ் தீர். ஓகேங்களா, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வாங்க. ஹெல்லார் ஸ்ரீஹரி இவங்க வந்து தமிழ்நாடு. ஓகே, எல்ஆர் ஸ்ரீஹரின்றவங்க தமிழ்நாடு. இவங்க வந்து இந்தியாவோட 86th கிராண்ட் மாஸ்டர் இது வந்து வந்திருக்காங்க. ஓகேங்களா, எங்கன்னா ஏசியன் இண்டிவிஜுவல் மென்ஸ் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2025. எல்ஆர் ஸ்ரீஹரி 86th செஸ் கிராண்ட் மாஸ்டர். இது எங்க நடந்துச்சுன்னா யூஏஇல நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்தியா தனீஸ்வர் இவர் வந்து ஹிரான். இவங்க என்ன வான் பண்ணிருக்காங்கன்னா ஓபன் கேட்டகரி அண்ட் இன்டர்நேஷனல் மாஸ்டர்ல வின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் சாங் யூரின் இவங்க வந்து சைனா. உமன்ஸ் டைட்டில் வந்து வின் பண்ணிருக்காங்க அதே 2025. இது வந்து 2025 ஏசியன் கேம்ஸ் சாம்பியன்ஷிப். ஓகே, இரானை சேர்ந்தவங்க பார்தியா தனீஸ்வர். இவங்க வின் பண்ணது ஓபன் கேட்டகரி அண்ட் இன்டர்நேஷனல் மாஸ்டர். இவங்க வந்து சாங் யுக்சின் வந்து சைனாவை சேர்ந்தவங்க உமன்ஸ் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க. எதுலனா இதெல்லாமே 2025 ஏசியன் கேம் சாம்பியன்ஷிப்ல தான். நெக்ஸ்ட் வந்து ஜுகு ஜைனர் இவங்க வந்து சைனாவை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஓவரால் லீடர் போர்ட் ஆஃப் த இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் உமன்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ்ல வந்து வின் பண்ணிருக்காங்க ஜுகு ஜைனர். இவங்களோட பாயிண்ட் பாத்தீங்கன்னா 352.5 பாயிண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் தோகா டைமண்ட் லீக் 2025 வந்து நடந்துச்சு. எங்க நடந்துச்சுன்னா கட்டார்ல தான் நடந்திருக்கும் டோகா டைமண்ட் லீக். இதுல வந்து இந்தியன் ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் நீரஜ் சோப்ரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து செக்யூர் செகண்ட் பிளேஸ். அவங்களோட இது பாத்தீங்கன்னா 90.23 மீட்டர். இதுல மீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணவங்க யாருன்னா ஜெர்மனியை சேர்ந்த ஜூலியன் வெப்பர். இவங்க வந்து 91.6 மீட்டர். ஓகே, ஆபிச்சூரி பாத்தீங்கன்னா நேபாள் தெப் பட்டாச்சார்ஜி. இவங்க வந்து சீனியர் லீடர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட். ஓகேவா, இவங்க வந்து ஃபார்மர் ராஜ்யசபாவோட எம்பியாவும் இருந்திருக்காங்க. இவங்க எந்த அவார்டுமே வாங்கல, ஜஸ்ட் இவங்களோட நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நேபாள் தெப் பட்டாச்சார்ஜி. ஓகே, இதை வந்து ஃபுல் நியூஸ் பாத்துருங்க ஒன்ஸ். ஓகேங்களா, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மே ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷனுமே ஆல்ரெடி சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்மே இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.